ஒரு ஒற்றை தியாகம் மூலம் அவர் பரிசுத்தப்படுத்தப்படும் நபர்களை எப்போதும் முழுமையாக ஆக்கினார். ஒரு தியாகம் மூலம் பரிசுத்தப்படுத்தப்படும் நபர்களை முழுமைப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியும் எங்களுக்கு சாட்சி அளிக்கிறது என்று கூறிய பிறகு, இது நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை. அந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் கூறுகிறார், நான் என் சட்டங்களை இதயங்களில் வைக்கிறேன், மனங்களில் எழுதுவேன். அவர்களின் பாவங்களும் அவர்களின் சட்டவிரோத செயல்களும் நான் இனி நினைவில் கொள்ள மாட்டேன். ஆனால் இவை கடவுளில் எங்கு மன்னிக்கப்படுகின்றன? ஒரு தியாகம் இனி தேவையில்லை. எனவே சகோதரர்களே, எங்கள் இயேசுவுக்கு அணுகுமுறை பாதுகாப்பாக இருப்பதில் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம். எங்கள் இயேசுவுக்கு அணுகுமுறை பாதுகாப்பாக உள்ளது. எல்லாவற்றிற்கும் இறுதியாக இருந்தேன். அந்த சகோதரிகளுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அதை சொன்னேன், எனக்கு இன்னும் தொழில்முறை திறமை இல்லை. 34,000 வாக்குறுதிகள். ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை போதுமானது. மருத்துவம் செய்யும் போது ஒரு வார்த்தை போதுமானது. நம்புறதுக்கு வந்தால் ஆரோக்கியத்தில் எனக்கு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். கடவுள் குணமாக்க தொடர்ந்து நல்லது. நான் உங்கள் பேரணி ஆண்டவன். அவன் அப்படியானான். விளக்குறதுக்கு எதுவும் இல்லை. அவன் அப்படி என்றால் நான் குணமாக்குபவன் ஆண்டவன். அப்ப அவன் அப்படியானான். ஒரு நபருக்கான குழப்பம். அவர்கள் எப்படி நான் இருக்கிறேன் என்பதை அனுபவிக்கவில்லை. நான் கடவுளுடன் இணைந்திருக்கிறேன். எனக்கு அதே நிலை உள்ளது. எனக்கு மற்றும் கடவுளுக்கு இடையில் எதுவும் இல்லை. நான் இங்கு வருகிறேன். இந்த காயத்தை அடிக்கவும் உங்கள் ஆழமான இதயம், இந்த வயாக்ரா சுட்டி உங்களை ஒரு முழும் கலைப்பொருளா மாற்றியதுதான் செய்தான். ஒரு ஒற்றை தியாகத்துடன் அதை முழுமையாக செய்தது. என்றும் இது கூறப்படுகிறது. மிகவும் என்றென்றும். இப்போது இது இப்படியாக உள்ளது. நான் இதை போல ஒப்பிட்டுள்ளேன். நான் உண்மையாக 50 ஆண்டுகள் நம்பினாலும் மற்றும் கோமாளிகளான பல லட்சக்கணக்கான மக்களை குணமாக்கினாலும், என் மீட்பத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்களை நான் இருக்க கடவுளின் எதுவும் சிறந்ததும் நீதிமானும் இல்லை. நீங்கள் விட இந்த நாளில் நான் நம்பிக்கைக்கு வந்தேன். ஆகையால் நான் அதை சொன்னபோது, இன்று யாராவது நம்பிக்கைக்கு வந்தாலும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கலாம் மற்றும் அவர்களின் உடைகள் இன்னும் வெறுக்கை வாசனை பெருக்கலாம். ஆனால் கடவுளின் முன்னிலையில் இயேசுவை ஏற்கும்போது அவர் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் உள்ள அளவுக்கு நீதிமானாகவே இருக்கிறார். இந்த காலனியாளர் கூட முழுமையானவர். இந்த தருணத்தில் எந்த ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. கடவுள் சின்னங்களை நீரடிக்கிறேன். அது ஏன்? அவர் மீட்பத்தின் மூலம், கிறிஸ்துவின் மூலம் நீதியின் பரிசை பெற்றதால் நாம் இரத்தத்தின் கீழ் இருக்கிறோம். நாம் கீழ் இருக்கிறோம். எப்போதும் நாம் இரத்தத்தின் கீழ் இருக்கிறோம். மற்றும் அந்த இரத்தத்தின் மூலம் நாம் கிறிஸ்துவில் முழுமையானவர்கள். இங்கே நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிறீர்கள். குறுக்கில் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில எதுவும் இல்லை. கடவுள் நீதிமானா அல்லது அல்ல. நீங்கள் இரத்தத்தின் கீழ் இருக்கிறீர்கள். நீங்கள் இல்லை. அருளே, அன்பே, மத்திய நிலை எதுவும் இல்லை. மற்றும் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நாம் எல்லா பரிசுத்தங்களின் பரிசுத்தத்தில் நுழைந்துள்ளோம் என்பதில் நமக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அவர் தனது இரத்தத்துடன் இந்த சுகந்தத்தை எனக்கு திறந்துள்ளார். அந்த சொத்தில எதுவும் இல்லை. எனவே நீங்கள் இந்த இரத்தத்தின் மூலம் கடவுளுடன் தொடர்பில் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதல்ல, ஆனால் நிறைவேற்றியுள்ளீர்கள் அல்லது செய்துள்ளீர்களா என்பதுதான். என்றால் எப்போதும் உங்களுடைய மனப்பாங்கு இப்படியாக இருந்தால், நான் இதை செய்தேன் அல்லது அதை செய்தேன் அல்லது இதை கொடுத்தேன், அவளை எப்படி கடவுளை எனக்கு ஆசீர்வதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது உங்கள் கவனம் கிறிஸ்துவிலிருந்து மாறுகிறது. உங்கள் கவனம் மாறுகிறது. உங்கள் நம்பிக்கை இயேசுவின் வேலையிலிருந்து விலகுகிறது. அது இவ்வளவு முழுமையானது. நீங்கள் அதில் எதையாவது சேர்க்க முடியாது. நீங்கள் அதில் சிறிய ஒரு துளியையும் சேர்க்க முடியாது. நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் எதையும் சேர்க்க முடியாது. கடவுளின் கண்களில் நீங்கள் சிறந்தவராக தோன்ற வேண்டும்.
இயேசு உங்கள் நீதிமானாக இருக்கும்போது நீங்கள் இயேசுவைப் போலவே தூயவனாக இருக்கிறீர்கள். உங்கள் நீதிமானியம் அதில் இருக்கும்போது அவர் உங்களை எப்போதும் நீதிமானாக ஆக்கியுள்ளார். இது ஒரு மிகப்பெரிய உண்மை. இது ஒரு அற்புதமான உண்மை. சிந்திக்க இடையூறு இல்லாத சமூகத்தில் இருந்தேன். எனக்கு எந்த வகையான உணர்வு இருந்தது? அப்போது நான் உறுதியாக இல்லை. ஆனால் நான் கிறிஸ்துவில் இது ரோமன் எழுத்தில் உள்ளது. இப்போது நாங்கள் நீதிமான்களாக மாறுவதற்கு நம்பிக்கை பெற்றுள்ளோம். இப்போது நாங்கள் நீதிமான்களாக நம்பிக்கை கொண்டோம். நீதிமான்களாக மாறுவதற்கு நம்பிக்கை பெற்றுள்ளோம். நாங்கள் நீதிமான்களாக மாறிவிட்டோம். மருதாணி நிலத்தில் நீதிமான்களை தேர்வு செய்வதன் முக்கியத்துவம் அது முற்றிலும் மாறுபட்ட விஷயம். நாங்கள் நீதியை பயிற்சி செய்கிறோம், நாங்கள் சரி செய்கிறோம். பின்னணி அது முற்றிலும் மாறுபட்ட விஷயம். இல்லை, ஏனெனில் நாங்கள் கடவுளுக்கு ஏற்றவர்கள். இல்லை, நீங்கள் கடவுளுக்கு ஏற்றவராக இருக்கிறீர்கள். ஏனெனில் இரத்தம் உங்களை மூடுகிறது. அந்த காரணத்திற்காக நீங்கள் கடவுளுக்கு ஏற்றவராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆர்னோ லாஜியோயாவுக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள். அவர் ஒரு பரிசு. பார்ப்பதற்கு நன்றி. அதற்காகவே நீங்கள் சுவர்ண மண்டபத்திற்கு செல்கிறீர்கள். எங்கள் சொந்த நன்மைகளால் அல்ல. நீங்கள் மில்லியன் கணக்கான மக்களுக்கு கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்லை. அதனால் அவர்கள் பரலோகம் செல்வது நல்லது. ஆனால் நாங்கள் சுவர்ண மண்டபத்திற்கு செல்கிறோம். ஏனெனில் இயேசு உங்களுக்காக தனது இரத்தத்தை ஊற்றினார் மற்றும் உங்கள் பாவங்களுக்காக இறந்தார். இதுக்கான வேற என்ன இருக்குது? சொல்லுவதற்கு உண்மையில் எந்த வழியும் இல்லை. எங்கள் சொந்த நீதியின் அனைத்தும் இது ஒரு குப்பையாடையின் போல் உள்ளது. இது கடவுளுக்கு முன் மிகவும் போதியதல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் வேலைக்கு மற்றொன்று சேர்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்றை கொண்டு வரலாம். இயேசுவின் தியாகத்தை குறைக்கிறது போல நீங்கள் அதற்கு வேறு ஏதாவது சேர்த்தால் சரி, இப்போது நான் இதையும் செஞ்சுவிட்டேன். இப்போது நீங்கள் கண்டிப்பாக நல்லதாக மாறுவீர்கள் இல்லையா? நான் இதையும் செய்துவிட்டேன், நான் இதையும் செய்துவிட்டேன். நீங்கள் வேறு ஒன்றை பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த செயல்களை இதில் கொண்டு வருகிறீர்கள். ஆகவே கிறிஸ்துவின் வேலை அது 100% போதுமானது. மிகவும் எப்போதும் போதுமானது. நீங்கள் அதுக்கு எதையும் சேர்க்க முடியாது. இது எப்போதும் முழுமையானது. தூதர்கள் புகழ்ந்து அறிவிக்கிறார்கள். மக்கள் எப்போதும் இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். சொர்க்கத்தை தந்த மற்றும் எப்பொழுதும் வாழ்வு. ஓ அன்புள்ள இயேசு, இது ஒரு சிறந்த விஷயம். இது களிமண் கற்கள். நன்றி. அதன் மூலம் நீங்கள் கிறிஸ்துவை அதற்குள் பார்த்தபோது நீங்கள் உணர்கிறீர்கள், நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் ஒப்பந்தம் கொண்டுள்ளது போல நமது நோக்கம் நாம் பார்க்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவது. ரொம்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நாம் இதை ஒரே அடித்தளமாக நினைவில் வைத்திருக்கிறோம். சுகந்தம் திறந்துள்ளது. அதுக்காக எல்லோருக்கும் அர்த்தங்கள் இருந்தாலும் இதுக்காகவும் அதுக்காகவும் நமக்கு சுகந்தத்தில் ஒரு பரிசு கிடைக்கும் என்று நான் கேட்கிறேன். நான் பரிசை கேட்கிறேன். நான் உங்கள் நிலை, உங்கள் வாழ்க்கை பற்றி ஏதோ கேட்கிறேன். நீங்கள் இப்போது கிறிஸ்துவில் இருக்கும்போது எங்கு இருக்கிறீர்கள்? நீங்கள் இரத்தத்தின் கீழ் இருக்கிறீர்கள். இஸ்ரேல் மக்கள் அங்கு இருந்த போல் அவர்கள் எவ்வாறு மக்கள் இருந்தார்கள்? வாதம். அவர்கள் சிலர் உண்மையில் மிகவும் உறுதியாக இருந்தனர். அவர்கள் எவ்வாறு மக்கள் இருந்தாலும் அவர்கள் மிகவும் புகாரளிக்க தொடங்கினார்கள். ஆனால் அப்படி அவர்கள் இரத்தத்தின் கீழ் இருந்தபோது இது தண்டனை வரவில்லை. இஸ்ரேலர்களுக்காக நாய்க்குட்டியில் யாரும் நினைவில் இல்லை. ஏனெனில் கடந்த தண்டனை அது அவர்களின் முதன்மை மக்களை தொடவில்லை. இஸ்ரேலர்களையும் எதுவும் தொடவில்லை. அவர்கள் இரத்தத்தின் கீழ் இருந்ததால் அவர்கள் அதில் ஒரு பெரிய காதை வைத்தார்கள். அவங்க ஒரு ஆப்ளை பைக்கில் வச்சாங்க. அதே விதத்தில் உங்கள் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் நிரந்தர இரத்தத்தால் நிறுவப்பட்டுள்ளது. நிரந்தரம். நாம் நீதிமான்கள். இரத்தத்தில், இயேசுவின் இரத்தத்தில் நாம் நீதிமான்களாகவும் பனிக்கட்டையாகவும் மாற்றப்படுகிறோம். நான் பனிக்கட்டையாக இருக்கிறேன், ஏனெனில் என் நீதிமான்மை இங்கு இரத்தத்தில் உள்ளது. நான் இதை மீண்டும் கூறுகிறேன், இது இறுதியாக உங்களுக்குள் நுழைந்துவிடும்.
அந்த வேலைக்கு இன்னும் நம்பிக்கை வைக்காதீர்கள். அதுக்கு சேர்க்க முயற்சிக்கவும். கிறிஸ்துவுக்கு அவர் உண்மையாக காடுக்க வேண்டிய 1 மணி நேரத்தை கொடுங்கள். உங்களுக்காக எல்லாம் சொர்க்கம் உங்களுக்கு எவ்வளவு நல்லது அல்லது கெட்டது என்பது இப்போது தெரிகிறது. அனுகூலம் உங்களின் மீது உள்ளது. ஏனெனில் கிறிஸ்து கடவுளுக்கு நம் சார்பில் இனிமையான வாசனை. எங்கள் சார்பில் கடவுளுக்கு உங்கள் சொந்த செயல்களை பயன்படுத்தினால் நீங்கள் அந்த வாசனையில் ஏதாவது கலந்து விடுகிறீர்கள். அந்த நறுமணம் சொர்க்கம் வரை எழும்புவதால் நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் சிறிது உள்ளது. ஓ அன்புள்ள இயேசு, என் ஆன்மாவுக்காக மீண்டும் நன்றி. ஆன்மாவுக்காக நன்றி. நீ இங்கே நீங்கள் 2 மாறுபட்ட ஆண்களை பார்க்கிறீர்கள். மேலும் எங்களிடம் ஒரு மாறுபட்ட வரலாறு மற்றும் மாறுபட்ட ஆன்மீக வரலாறும் உள்ளது. ஆனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அந்த ஒரே ஆண் முதியவர்களின் தெய்வீக ஆண். நாம் இயேசுவின் வாரிசுகளாக இருக்கும்போது கடவுள் எங்களை இயேசு கிறிஸ்துவின் செயலின் மூலம் காண்கிறார். நாம் முழுமையாக இருக்கிறோம். நீங்கள் கடவுளின் கண்களில் இருக்கிறீர்கள். நம்பிக்கையை வடிவமைக்கவும் உண்மையாக ஓய்வு பெறவும் இறுதியில் சுவர்ண பதத்தில் செல்லப் போகிறோம். சரி, மிகச்சிறந்த விஷயத்திற்கு வேற எதுவும் போதுமானது இல்லை. இது பெரிய புழுக்கம் இல்லை. நான் ஆண்டவரின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுகிறேன். நான் இதில் இருக்கிறேன். நான் இதை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் பல நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்துள்ளேன். சிலர் பல ஆண்டுகளாக நம்பிக்கையில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இந்த விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் என்பது கவனிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வருகிறார்கள், நம்போம், அவர்கள் இதை மறந்து விடுகிறார்கள். அப்போது தங்கள் அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு நம்புகிறார்கள், கடவுள் ஏற்றுக்கொண்டதாக நம்பும். ஆனால் கழித்து அவர்கள் முயற்சிக்கிறார்கள் மற்றும் போராடுகிறார்கள். எல்லா நல்லதற்கும் அதன் முக்கியத்துவம் உள்ளது. ஆனால் கிறிஸ்துவின் செயலுடன் விளையாடாதீர்கள். கடவுள் உண்மையில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரோ அதில் விளையாடாதீர்கள். அவர் கிறிஸ்துவின் மூலம் உங்களை பற்றி நல்ல விஷயங்களை நினைக்கிறார். நீங்கள் அவரது மிகுந்த அன்பான குழந்தை. இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு தூய்மையானதும் முழுமையானதுமானது. இது நல்ல செய்தியின் அற்புதமான செய்தி. இது நம்பிக்கையின் மகிழ்ச்சியான செய்தி. நன்றி ஆவி. நீங்கள் நீதியுடன் உள்ளீர்கள். உங்களுக்கு நீதி பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. அது உங்களிடம் இருக்கிறது அல்லது இல்லை, மற்றும் ஒருபோதும் அதுக்கு சேர்க்காதீங்க. இல்ல, கிறிஸ்துவின் செயல்களுக்கு ஆண்டவருக்கு புகழ் கூறுங்கள். ஆலயம் திறக்கப்பட்டுள்ளது. புகழ். நன்றி ஆவியோ. நான் ஆண்டவருக்கு நன்றி. உங்களை அனைவருக்கும் சரணாலயம் திறக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியின் சக்தி இங்கு உள்ள அனைவரின் வாழ்க்கையில் ஓடலாம் என்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். மற்றும் நீங்கள் இயேசு எங்களுக்காக செய்ததின் காரணமாக மருத்துவமனைகள் மங்கிவிடும் என்பதையும். ஆண்டவரே நன்றி. இது விழுந்து விழும் விஷயமே. நன்றி. 10 காய்ச்சலாளிகளை எப்படி குணமாக்கினார் என்று வைத்திருக்கிறீர்களா? அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை விரிவாக விளக்க முடியுமா? அந்த நேரத்தில் அவர் ஈடுபட்டிருந்த குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன? அவர் அவர்களுக்கு சொன்னார், போகுங்கள், மதியருக்கு முகங்களை காட்டுங்கள். அவர் எதையும் உறுதியளிக்கவும் அல்லது எதையும் சொல்லவும் அவர் சொன்னது, போகுங்கள் மற்றும் மதியருக்கு உங்கள் முகங்களை காட்டுங்கள். நீங்கள் ஒருவருக்கு அதே விதமாக சொல்லுவீர்கள். நீங்க ஒரு பிரார்த்தனை கேட்க முடியாது. எனக்கு காய்ச்சல் உள்ளது, எனக்கு காய்ச்சல் இப்படி விழுகிறது, தீராத தொழுநோய். அப்போது நீங்கள் சொன்னீங்க, ஆம், சரி, போகலாம். இது உண்மையில் ஒரு மருத்துவரை மட்டுமே காட்டுகிறது, மற்ற எதையும் அல்ல. இயேசு என்ன செய்கிறார் என்று பாருங்கள்.
இயேசுவின் செயல்கள் மற்றும் கற்பிப்புகளை நெருக்கமாக கவனிக்கவும். இயேசு செய்கிறார் என்று பாருங்கள். இயேசு நோயாளிகளை எவ்வாறு குணப்படுத்தினார். நாம் இதற்கு மேலும் சக்தியை எளிதாகவும் திறமையாகவும் கொண்டு வர வேண்டும். நம்புங்கள். அவை தீர்மானிக்கும் காரணிகள். நீங்கள் நம்புகிறீர்கள். இயேசு எத்தனை முறை வெறும் வார்த்தையை சொன்னார். அவர் சொன்னார், சென்டூரியனின் போலவே சொன்னார், வெறும் வார்த்தையை சொன்னால் போதும், என் அடியாருக்கு குணமாகும். இயேசு இஸ்ரேலில் கூட இவ்வளவு பெரிய நம்பிக்கையை அவர் கண்டுபிடிக்கவில்லை என்று கூறினார். நன்றி, நான் நேரத்தை சரிபார்க்க மறந்துவிட்டேன். ஆனால் நான் இந்த உண்மையை மிகவும் காதலிக்கிறேன். இதை காதலிக்கிறேன். நான் வயதில், நான் சூழல் 14 அத்தியாயம், எபிரேயர் 10 அத்தியாயம் 14வது வசனத்திற்கு பின் பிரகாசமான சிவப்பாக வைத்தேன். அது முழு காலை காலத்துக்கான அடித்தளம். எப்போதும் நான் அப்படி பிரசங்கிக்க முடிந்தால் நான் அதற்காக எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். மற்றும் எப்போதும் நம்முடன் செயலில் உள்ள பரிசுத்த ஆவியின் சக்திக்காக நினைவில் வையுங்கள். நீங்கள் அதற்கு வேறு ஏதாவது சேர்த்தால் அது தீர்மானம் பாவமாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் வேலைக்கு ஏதாவது சேர்த்தால், நீங்கள் கடவுளின் முன்னிலையில் வந்தால், நீங்கள் நினைக்கிறீர்கள், சரி, இப்போது கடவுள் எனக்கு இதை தருவார், ஏனெனில் நான் இதை செய்தேன். அதற்காக நீங்கள் ஏற்கனவே இயேசுவின் நீதியை பெற்றுள்ளீர்கள். அதில் நீங்கள் எதையும் சேர்க்க முடியாது. நீங்கள் முழுமைக்கு எதையும் எப்படி சேர்க்க முடியும்? நீங்கள் அதுக்கு சிறிய துண்டுகளை சேர்க்க முடியாது. அது எங்களுடன் இப்படித்தான், எங்கள் சிறந்த வடிவத்தில் கூட நீதியுடன். நன்றி பியா ஹேங்கே. கிறிஸ்துவின் இரத்தத்தின் கடவுளிடமிருந்து உதவி உங்களுக்கு வருக. அவர் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கினார். அவர் தனது சொந்த இரத்தத்துடன் நீங்கள் தேவையான அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியுள்ளார். சொர்க்கத்தை அனுபவிப்பீர்கள். நீங்கள் விரும்பும் எதையும் கேளுங்கள் மற்றும் நீங்கள் கடவுளின் வார்த்தைக்கு ஏற்ப அதை பெறுவீர்கள். உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவர்கள் எப்போதும் மகிழுங்கள். அல்லேலூயா.